அது மூமெண்ட் வந்து ஒரு கியூட்டா சர்ப்ரைஸா நல்லா இருந்தது. அதுக்காகவே மறுபடியும் புக் பண்ணலாம், அவங்கள பார்க்கலாமான்ற அளவுக்கெல்லாம் இருந்தது. தெரியாது, என்னோட சிஸ்டர் தான் வந்து எனக்கு கேப் புக் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க எனக்கு டைரக்டா கால் பண்ணாங்களா, கால் பண்ணி நீங்க எங்க இருக்கிறீங்கன்ட்டு கேட்டாங்க. எனக்கு சுத்தமா ஐடியா நான் எங்க இருக்கிறேன்ட்டு. நான் சொல்றேன், அவங்களுக்கும் புரியல, அவங்க சொல்றது எனக்கும் புரியல. கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு அவங்க வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, நான் இங்க இருக்கேன்னு சொன்னா அவங்க கடைசி கண்டுபிடிக்கல. அப்படி எப்படியோ ஒண்ணு எனக்காக கண்டுபிடிச்சி எனக்கு ஆப்போசிட் அவன சொல்லி நிறுத்துங்களா. வயசானவங்க வருவாங்க. எனக்குன்ட்டு பார்த்து வந்து ஃபர்ஸ்ட் டே சென்னையில வந்து ஒரு கியூட்டா வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு அப்படியே எனக்கு பின்னாடி நின்று ஹே அப்படின்னு இது நான் திருப்பி அப்படியே போன்ல அப்படியே ஸ்லோமோல ஒரு யூட்டர்னை போட்டு அவங்க எனக்கு ஆப்போசிட் ரோட்ல போய் நின்னுக்கிட்டாங்க. சரி, ரோடு கிராஸ் பண்ண முடியல. அவங்க வந்துட்டு எனக்கு லக்கேஜ் ஃபர்ஸ்ட் வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் அப்படி இப்படின்னு அப்படியே பேசிக்கிட்டே ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன்லயே போய் டிராப் பண்ணா அங்க ஒரு ட்விஸ்டே என்கிட்ட சேஞ்ச் இல்ல. அப்புறம் என்னோட கொலிக்கு கால் பண்ணி ஒரு ஸ்வீட்டான குட் பை அப்படி விடுறதுக்கே மனசு இல்ல. அப்படி பண்ண அவ்வளோ பெரிய சென்னையில நான் ஏன் மறுபடியும் உங்களை மீட் பண்ணணும்? உங்களுக்கு நடக்குது, எனக்கு நடக்கல. நம்ம யாருன்னு நமக்கு தெரிய வேணா. நானும் மறக்க மாட்டேன். சோ இது வந்து ஒரு மாதிரி மறக்காதீங்க. வேணா முடிஞ்சா எனக்காக ஒரு ஃபேவர் பண்ணுங்க, மறுபடியும் மீட் பண்ணுங்க.